إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فالله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு விருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இதே மாதிரி 1400 வருடங்களுக்கு முன்னால ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காக வேண்டி, விமோசனத்துக்காக வேண்டி, நிம்மதிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி கடைசி ரசூல, கடைசி நபிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கினார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவனை அடையக்கூடிய எல்லா பாதைகளையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூடி விட்டுட்டான். ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு பாதையை தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திறந்து வச்சிருக்கிறான். அதுதான் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை. குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தா நீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், உங்களையே ஃபாலோ பண்ண செல்வி.
ஒரு மனிதன் ரப்புல் ஆலமீனுடைய மஹப்பத் இருக்கிறதாக இருக்கிறதாக இருந்தால் அவர் சொல்றார், நான் அல்லாஹுடைய மஹப்பத் உள்ளவர். அவர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த மஹப்பத்துடைய விஷயத்தில் அவர் உண்மையாளராக இருக்கிறதாக இருந்தா அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யுஹ்பிபுகுமுல்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடந்தீங்கடா அல்லாஹ் உங்களை நேசிப்பான். முழு வாழ்க்கையுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும், அந்த அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடையணும், அந்த அல்லாஹோட கூட்டாளியாகணும். அதை அடைவதற்காக வேண்டி ஒரே ஒரு பாதை தான் இருக்குது, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை. ஒரு மனைவி இருக்கிறா, அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய அட்ராக்ஷன் எடுக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்யறதாக இருந்தா, அந்த பெண் தன்னுடைய மஹப்பத்துல உண்மையான ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த கணவனுக்கு விருப்பமான கலர், அந்த கணவனுக்கு விருப்பமான வாசம், அந்த கணவனுக்கு விருப்பமான டிரெஸ், அந்த கணவனுக்கு விருப்பமான சாப்பாடு, எதெல்லாம் அந்த கணவனுடைய அட்ராக்ஷனுக்கு காரணமாக இருக்குமோ அந்த விடயங்களை தேடி தேடி செய்வா. ஏன்? என்ற கணவன் அட்ராக்ஷன் எனக்கு தேவை. பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். எங்களுக்கு ரப்புல் ஆலமீனுடைய அட்ராக்ஷன் தேவை. என்னுடைய நட, என்னுடைய உட, என்னுடைய பாவன, என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் பிரகாரம் எப்ப நடக்குமோ அந்த ரப்புல் ஆலமீனுடைய அட்ராக்ஷன் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே சுருக்கமாக சொன்னா உலகத்துடைய நோக்கம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைகிறது. அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைகிறதுக்கு ஒரே ஒரு வழி, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை மாத்திரம்தான். ரப்புல் ஆலமீன் எந்த வழிமுறையை வச்சானோ அந்த வழிமுறையை பத்தி யாருக்குமே எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுதான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனுன் வஅஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء فأحسن منك لم تركت عين. யா ரசூலல்லாஹ், உங்களை விட ஒரு அழகான முகத்தை, ஒரு அழகான படைப்ப எந்த கண்ணும் கண்டிருக்காது யா ரசூலல்லாஹ். அவ்வளோ அழகானவங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயாத்கள்ல தெளிவாகவே வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு என்று வரக்கூடிய நேரத்துல ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லவ் ரஅய்தஹு ரஅய்த ஷம்ஸ தாலிஆ. சொல்றாங்க, நீங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டீங்கண்டா நீங்க நினைப்பீங்க சூரியன் உதிச்சிருக்குது, அவ்வளோ பிரகாசமாக இருப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வை விட அழகான ஒன்றுமே நான் கண்டது இல்ல. கஅன்ன ஷம்ஸ் தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி. சூரியன் ரசூலுல்லாஹுடைய முகத்தில் ஓடுறத போல இருக்குது, அவ்வளோ பிரகாசமான முகம். ஜாபிர் இப்னு சமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு நாள் போய நாள் இரவுடைய நேரத்தில் நான் வெளியே வந்தேன், பூர்ண சந்திரனை கண்டேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன், மறுவ சந்திரனை பார்த்தேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன். 3 விடுத்தம் பார்த்துட்டு சொல்றாங்க, சத்தியமாக ரசூலுல்லாஹுடைய முகம் அந்த பௌர்ணமி நிலவை விட பிரகாசமாக இருந்துச்சு என்பதாக சொல்றாங்க. அவ்வளோ ஒரு அழகான மனிதனாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷக்ரல் ஹுஸ்ன். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது பாதி அழகுதான். முஃபஸ்ஸிரூன்கள் முஹத்திஸூன்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய அழகு அதுதான் முழுமையான அழகு, அதுல பாதி தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தந்தான். அந்த பாதியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 2 வரிசையாக பெண்களை ஒரு அப்பல கையில கொடுத்து ஒரு கத்திய கொடுத்து சீவ செல்லி இவங்கள நடுவால அனுப்பினா இவங்களோட அழக கண்டு மதி மயங்கி அப்படியே விரலை வெட்டி கொள்வாங்க, அப்பல மறந்துடுவாங்க. இத கேள்விப்பட்ட அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லவ் ரஅய்த் லஸவாஹிபு யூசுஃப லவ் ரஅய்ன ஜபீனஹு லஆஸர்னல் குலூப அலல் யதி. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த அந்த பெண்கள்
அவர்களை கண்டு மதிமயங்கி விரல வெட்டி கொண்டாங்க. ஆனா ஏண்ட மாப்பிள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்கள் கண்டாங்கண்டா விரல வெட்டுறதுக்கு பகரமாக உள்ளம் வெடிச்சு வஃபாத் ஆகுவாங்க என்பதாக. அவ்வளவு அழகானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு பெண்ணிடத்துல, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒரு ஊசி ஒன்று இரவலாக எடுத்து தச்சு கொண்டிருக்கிறாங்க. தச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஊசி அப்படியே கீழே விழுந்துட்டு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹுடைய முகத்துடைய பிரகாசம் அந்த தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊசி மினுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு டக்கென்று எடுத்துக்கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுஸ்ன், அழகு. ஃபஅஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனுன். எந்த கண்ணும் இத போட ஒரு அழகான படைப்பை கண்டே இருக்காது. வசீமுன் கசீமுன். வசீம் நீங்க பார்த்தா அது ஒரு அழகாக இருக்காது, அந்த அழகு கூடிக்கொண்டே போகும். உலகத்துல எவ்வளவு அழகானவராக இருந்தாலும் பார்த்தா அழகாக இருக்கும். ஆனா பார்த்து கொண்டே இருக்க போல அழகு கூடும் என்று உலகத்தில் எந்த படைப்பும் இல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. வகசீமுன். எந்த திசையில இருந்து பார்த்தா, சிலர்கள் இருக்கிறாங்க என்னைய சும்மா டிரெக்ட் பார்க்க கொள்ளதான் பசந்து, சைடால பார்க்க கொள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இல்ல இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அது அழகாக தான் இருப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அல்லாஹ் சொல்றான், ஃபாலோ பண்ணுங்க. முழு உலகத்தில் உள்ள வாலிபர்கள், ஒவ்வொரு நடிகர்களை, ஒவ்வொரு போர் வீரர்களை, ஒவ்வொரு ஆக்ட்ரஸ், ஒவ்வொரு ஆக்டர், ஒவ்வொரு கிரிக்கெட்டர் எங்களுடைய உள்ளத்தை கொடுத்து அப்படியே மதிமயங்குறோம். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பத்தி நாங்க படிக்கவே இல்லை. وَأَجْمَلَ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ. உலகத்துல யா ரசூலல்லாஹ் உங்களைய விட ஒரு சிறந்த வம்சம், பரம்பல, புரோஜனி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய எந்த பெண்ணும் பெற்றெடுத்திருக்க மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு குடும்பத்திலிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, إن الله تخير القبائل فاختار العرب فتخير العرب فاختار مضر فتخير مضر فاختار قريش فتخير قريش فاختار بني هاشم فتخير بني هاشم فاختارني. அல்லாஹ் முழு படைப்புகள்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபிகள் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த அரபிகள்ல இருந்து அல்லாஹ் முதர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த முதர் என்று செல்லக்கூடிய வம்சத்தில இருந்து அல்லாஹ் குறைஷிகள் என்ற கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறான். அந்த குறைஷிகள் இருந்து பனு ஹாஷிம் என்ற ஃபேமிலி அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த பனு ஹாஷிம் என்ற ஃபேமிலியில இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். எனவே நானும் நீங்களும் சொல்லலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமெரிக்கால பிறந்திருந்தா, ஆஸ்திரேலியால பிறந்திருந்தா, இல்ல இல்ல, அல்லாஹ் முழு படைப்புல இருந்து ஆக சிறந்த இடம், ஆக சிறந்த கோத்திரம், ஆக சிறந்த ஃபேமிலி, ஆக சிறந்த மனிதன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். எனவே இதை விட ஒரு சிறந்த ஃபேமிலி உலகத்துல எங்கேயும் இல்ல, வரப்போறதும் இல்ல, வந்ததும் இல்ல. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ. யா ரசூலல்லாஹ் எல்லாம் குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொல்றத தவறாக நினைக்க வேணாம். பொதுவாக இதை செல்ல வேண்டிய தேவையில்ல. ஆனா இன்றைய நாள் நானும் நீங்களும் இருக்கக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். முழு உலகத்துக்கும் எங்களுடைய ரசூல், எங்களுடைய நபி யார் என்று நாங்க பகிரங்கமாக சொல்ல வேண்டிய மாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் அவர் சிறந்த ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனாலும் அவருடைய கழிவு அது நாத்தமாக தான் இருக்கும். ஒரு குறை ஒரு மனிதனுக்கு இருக்கதான் செய்யும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில, உடம்புல, எதிலையும் அல்லாஹ் எந்த குறையும் வச்சது கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் கைலூலா தூங்குறதுக்காக வேண்டி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. தூங்கி கொண்டிருக்கிறாங்க, முழிப்பு வருவது. எழுப்பி பார்த்தா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சின்ன ஒரு பாட்டில் ஒன்றுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வேர்வையை அப்படியே சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க, உம்மு சுலைம் என்ன செய்றீங்க?
சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களோட வேர்வ அதை நான் என் அத்தரோட சேர்த்து வைக்க போறேன், என் எல்லாம் அத்தரை விட இதுதான் ஆக வாசமானது என்பதா. எங்களுக்கு ஒருத்தர் கிட்ட வேறுத்தா பக்கத்துக்கு போகலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசம் என்றது மட்டுமல்ல, அந்த வேர்வை இருக்குதே அது ஆக சிறந்த அத்தரை விட ரொம்ப வாசமாக இருந்துச்சு. யார் சொல்றார், உன் पे कदमों पे चमक चांद सितारों पे नजर आए, जिधर से वो गुजर जाए वही राह चमक जाए दमक जाए बने रौनक गुलजार. அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட பிரகாசமானவர். அவர் ஒரு பாதையில போனாரெண்டா அந்த பாதை பிரகாசமாகும். அவர் ஒரு பாதையில போனாரெண்டா அவர் போனதுக்கு பிறகு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் இந்த பாதையில போனதாக. ஏன் அந்த பாதை எல்லாத்தையும் விட வாசமாக இருக்கும். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுந்துட்டு நாங்க சின்ன புள்ளைகள் வெளியே வந்தோம். 2 பேரோட தலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடாவினாங்க. எல்லா புள்ளைகளுக்கு மத்தியில இந்த 2 புள்ள கடைசி வர காட்டியும் தலையால வாசம் வந்து கொண்டே இருந்துச்சு என்பதாக. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை இவ்வளவு வாசமாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாம் குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செஞ்சாங்க, கப்பிங் செஞ்சாங்க. எனவே அந்த கப்பிங்கின் மூலமாக ரத்தம் வெளிக்கு எடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 9 வயசு சிறுவர் கூப்பிட்டு சொன்னாங்க, கையிபஹு, இது யாருக்கும் விளங்காத ஒரு இடத்துல போட்டுட்டு வாங்கோ என்பதாக. பேசிட்டு வாரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, கையப்தஹு, யாருக்கும் விளங்காத ஒரு இடத்துல போட்டீங்களா? ஓ யா ரசூலுல்லாஹ், போட்டுட்டேன். லஅல்லக ஷரிப்தஹு, நீங்க குடிச்சது போல விளங்குதே. ஓ யா ரசூலல்லாஹ், அந்த ரத்தத்தை நான் குடிச்சேன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாரா பண்றாங்க, இந்த உடம்புல ரத்தம் சேர்ந்துட்டு எனவே இந்த உடம்பு அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்குறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவேல பொதுவாகவே வீட்டுக்குள்ள ஒரு பாத்திரத்துல சிறுநீர் கழிப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில வீசுவாங்க. காலையில பாத்திரத்தை தேடி பாக்குறாங்க. கேக்குறாங்க, உம்மு ஐமன், நான் சிறுநீர் ஒரு பாத்திரத்துல வச்சேன், அது எங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதை குடிச்சிட்டேன் என்பதாக சொல்றாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தன்னுடைய கால் ஆஃப் நேச்சருக்கு பேய்த்துட்டு வருவீங்க. அந்த நேரத்துல நான் பின்னால பேய்த்து அந்த இடத்தை பார்த்தா ஒரு வாசத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. ஆயிஷா, உங்களுக்கு தெரியாதா, நபிமார்களுடைய கழிவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை விழுங்க வைக்கிறான் என்பதாக சொன்னாங்க. எந்த குறை, ஒரு குறையும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இவ்வளவு அழகான அமைப்புல படைத்து அல்லாஹ் சொல்றான், இவரை ஃபாலோ பண்ணுங்க, வேற யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம். லவ் கான மூஸா ஹய்யா லமா வஸிஅஹு இல்லா இத்திபாஇ. இப்ப உலகத்துல மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொரு ரிவாயத்துல ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 2 நபிமார்கள் உயிரோடு இருந்தாலும், அது கிறிஸ்டியன்ஸ் உடைய நபி, ஜூஸ் உடைய நபி, இந்த 2 நபிமார்கள் உலகத்தில் இப்ப வாழ்ந்தாலும் லமா வஸிஅஹு இல்லா இத்திபாஇ, என்னைய ஃபாலோ பண்ணாம அந்த 2 நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தர மாட்டான். فإن الجنة حرمت على الأنبياء حتى أدخلها. நான் சொர்க்கத்துக்கு நுழையும் வரை எந்த நபிக்கும் சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் ஹராமாக வச்சிருக்கிறார். எனவே உலகத்தில் இப்ப ஏனைய நபிமார்கள் வந்தாலும் அந்த நபிமார்களுடைய விமோசனத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட வாழ்க்கையில மட்டும் தான் வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நானும் நீங்களும் யகீன் வைக்கணும், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்க. அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனை? எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் உள்ளத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் எங்கட வாழ்க்கையில வரும். மஹப்பத் இல்லாம ஒரு நாளும் சுன்னத் வராது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களோட மஹப்பத் சுப்ஹானல்லாஹ், எப்படியாகும் இந்த மஹப்பத்? அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல வருவதா இல்லையா, நீங்க உங்களோட தாயை விட, உங்களோட தந்தையை விட, உங்களோட புள்ளைய விட, உங்களோட மனைவியை விட
நீங்க உங்களோட வச்சிருக்கக்கூடிய முஹப்பத்தை விட என்னையோட முஹப்பத் வைக்கும் வரை நீங்க பூர்த்தியான மூமினாக மாட்டீங்க. அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதானுடைய விஷயத்தை கனவுல கண்ட சஹாபி, முதலாவதாக போய்த்து ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சவர். தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மகன் ஓடி வந்து சொல்றாங்க, வாப்பா கவலையான செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இதே மாதிரி ஒரு மாதத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம குத் பஸரி, யா அல்லாஹ் என்ற பார்வையை நீ எடுப்பாயாக. ரசூலுல்லாஹ்வை பார்க்காத கண்கள் எனக்கு எந்த தேவையும் இல்ல. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால ஏன் இவ்வளவு காலம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த சுன்னத் எடுத்து நடந்து கொண்டிருந்தேன். இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க, எனக்கு கண்களுடைய தேவையில்ல. கைய கீழே போடுறாங்க, அல்லாஹ் பார்வை எடுத்துட்டான். அவ்வளவு மஹப்பத் இருந்துச்சு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை. ஆண்களுக்கு மட்டுமா? இல்ல இல்ல, பெண்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஹதுடைய கட்டத்துல ஒரு பயங்கரமான நிலைமை வருது. ஒரு பெண்மணி ஓடி போறா, சுமைரா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சுமைரா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க, மாப்பிள ஷஹீத், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, உங்களோட மகன் ஷஹீத், இன்னா லில்லாஹ். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, உங்களோட சகோதரர் ஷஹீத், இன்னா லில்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படி? 3 பேர் ஷஹீத். ரசூலுல்லாஹ் பார்த்ததுக்கு பின்னால சொல்றாங்க, குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல். யா ரசூல், உங்களைய கண்டத்துக்கு பின்னால என் வாழ்க்கையில எல்லாம் முசீபத்தும் இல்லாம போய்ட்டு, என் கணவனை விட, என் மகனை விட, என் சகோதரனை விட, நான் என்னையோட முஹப்பத் வைக்கிறதை விட உங்களோட முஹப்பத் வச்சிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். தஅசில் இலாஹ வ அன்த துظஹிரு ஹுப்பஹு هذا لعمري بالقياس لبديع لو كان حبك صادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. நானும் நீங்களும் சொல்றோம், எங்களுக்கு அல்லாஹ்வோட ரசூலோட முஹப்பத் இருக்கிறதாக. அதான் ஒரு பெரியார் சொல்றார், நீங்க அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றம் செஞ்சு செஞ்சு நீங்க முஹப்பத் இருக்கிறதாக சொல்றது இருக்குது, இது லாஜிக்கலி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்? இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முத்தீஉ. யாரோட முஹப்பத்தோ அவரோட தான், அவரை தான் ஃபாலோ பண்ணுவார். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, உலகத்துல எங்கட நட, எங்கட உட, எங்கட பேச்சு, எங்கட ஹேர் ஸ்டைல், எங்கட பாடி ஃபிட்னஸ், இந்த ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்குது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரோல் மாடலாக எடுக்க தயார் இல்ல. சஹாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு ஆக விருப்பமான ஹதீஸ் என்ன? உங்களோட உள்ளத்துல ஆக சந்தோஷத்தை உண்டாக்கின ஹதீஸ் என்ன? சொன்னாங்க, ஒரே ஒரு ஹதீஸ். என்ன? அல் மர்உ மஅமன் அஹப்ப. யாரோட முஹப்பத் வைக்கிறாங்களோ கியாமத்துடைய நாள் அவர்களோட தான் எழும்புவாங்க. அந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு ஆக விருப்பமான ஹதீஸ். ஏன்? எங்கட உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வை தவிர வேற யாரோட முஹப்பத்தும் இல்ல. எனவே மௌத்துக்கு பிறகு நான் எழும்புற நேரத்துல பக்கத்துல எனக்கு ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. எனக்கிட்ட உங்களுக்கிட்ட கேட்டா உங்களுக்கு ஆக ரிஸ்கான ஹதீஸ் என்ன? நானும் நீங்களும் இதே ஹதீஸை தான் சொல்லணும். நான் எழும்புற நேரத்துல ஒரு யஹூதி, ஒரு நஸரா, ஒரு காஃபிர் எனக்கு பக்கத்தில் இருப்பாங்களா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரப்புல் ஆலமீன் இவ்வளோ ஒரு சிறந்த மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து சொல்றான், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களோட உள்ளத்துல மஹப்பத் இருந்துச்சு. எனவே மஹப்பத் இருந்தா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு சுன்னத், ஒவ்வொரு மைன்யூட் விஷயம் 7 வானம் 7 பூமியை விட சிறந்ததாக இருக்கு. மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபாரிஸ்க்கு போறாங்க, பெர்ஷியாக்கு போறாங்க. போன நேரத்தில் அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறாங்க. சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல சாப்பாடு கீழே விழுது. ஹதீஸ் ஒன்று ஞாபகம் வருவது, கீழே விழுந்தா ஷைத்தானுக்கு விட்டுட வானம், சாப்பிடுங்க. அது எப்படியே எடுத்து வாயில போட்டாங்க. அந்த தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தர் கன்சைக்கன செய்யறாங்க, என்னப்பா உங்களோட தலைவர் வந்து இப்படி செய்யறாரு? அப்ப அந்த நேரத்துல மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன பிரச்சனை? இல்ல உங்களைய பத்தி இப்படி யோசிக்கிறாங்க. சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த சுன்னத்தை இந்த மடையர்களுக்கு முன்னால நான் விடுவேனா என்பதாக. கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து சுத்தமாக்கி தின்றது இந்த சுன்னத் 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது முஹப்பத்துடைய பேச்சே தவிர சஹாபாக்கள் முஹப்பத்தால் இந்த அமைப்புல பேசினாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் விமோசனம் இதே பாதில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆக முக்கியமான பாடம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில மாத்திரம்தான் அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல எவ்வளவு மக்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. சில நேரங்கள்ல கவலைக்குரிய விஷயம் சில கருத்துக்கள் வரக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் கலிமா சொன்ன மக்கள் நாங்களே சில நேரங்கள்ல தயங்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களா? இது சரியான முறையில பார்த்தா பிலே. வல்லாஹி செல்றேன், ஒரு யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் செஞ்சதுக்கு பின்னால எங்கட ஒரு முஸ்லிம் சகோதரர் வந்து சொல்றாங்க, முனாவுனத் என்னதான் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல உள்ள அம்மா ஆயிஷாவை முடிச்சது பிழைதானே என்பதாக எனக்கு சொல்றார் கலிமா சொன்ன முஸ்லிம். இது எப்படி ஹஸ்ரத் ஏற்றுக்கொள்றது? யாரா இருந்தாலும் பிழைதானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறானோ அந்த ரசூலுல்லாஹ்வை எங்கட கலிமா சொன்ன ஒருவர் எவ்வளவு கேவலமாக பேசுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் முஸ்லிமாக இருந்து ரசூலுல்லாஹ்வை இன்னும் விளங்கல்ல. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى. அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் எதையும் செய்ய மாட்டாங்க. எதை செஞ்சாலும் அது வஹியாக தான் இருக்கும். உலகம் பார்த்து சொல்லலாம் இவர் ஒரு மடையன், உலகம் பார்த்து சொல்லலாம் இவர் ஒரு சூனியக்காரன், உலகம் பார்த்து சொல்லலாம் இவர் ஒரு பொய்க்காரன். ஆனா குர்ஆன் சொல்லுது, நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான், முழு உலகம் உங்களை பத்தி தவறாக சொன்னாலும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சொல்றான், மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு பைத்தியக்காரன் அல்ல. நீங்க எப்படி பைத்தியக்காரன் ஆகுவீங்க? நீங்க ஒரு நாளும் பைத்தியக்காரன் அல்ல. இந்த ஆயத்துக்கு கீழே நஊது பில்லாஹ், இந்த ஆயத்துக்கு கீழே எவ்வளவு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இன்டெலெக்ட பத்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அக்ல் இன்டெலெக்ட பத்தி தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க. வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் 71 கிதாப்களை, எல்லா வேதங்களோட சம்பந்தப்பட்ட 71 கிதாப்களை வாசிச்சேன். அந்த எல்லா கிதாப்கள்ல ரசூலுல்லாஹுடைய இன்டெலெக்ட முழு உலகத்தில் உள்ள மக்களுடைய இன்டெலெக்டோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் முழு உலகத்தில் உள்ள மண் அது ரசூலுல்லாஹுடைய இன்டெலெக்ட். ஒரே ஒரு மண் கட்டி அதுதான் முழு உலகத்தில் உள்ள அடுத்த மனிதர்களுடைய இன்டெலெக்ட் என்பதாக சொல்றாங்க. ஆரிஃபீன்கள் எழுதுறாங்க, இன்டெலெக்ட் அக்குல 100ஆக பிரிச்சா 99% அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரே ஒரு வீதம் தான் ஏனைய ஜின்களுக்கு, ஏனைய மலாய்க்காமார்களுக்கு, ஏனைய நபிமார்களுக்கு, ஏனைய மனிதர்களுக்கு ஒரே ஒரு %, 99% இன்டெலெக்ட் அவ்வலீன் ஆகிரீன் எல்லாமே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அததான் அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான், மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். யா ரசூலல்லாஹ், யாரு பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் அல்லாஹ் சொல்றான், நீங்க பைத்தியக்காரன் இல்ல. இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்க மகத்தான பண்புகள் மீது இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எந்த செயலும் அவர்களுடைய விருப்பத்தோட அல்ல, அல்லாஹ்வுடைய வஹீயின் பிரகாரம் தான் நடக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேத்து முந்தநாத்து எங்களுக்கு தெரியும் ப்ரொஃபசர் மார்க்ஸ் பேராதனிய யூனிவர்சிட்டியில ஹிஸ்டரி ஃபேக்கல்டியில ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபசர், அவர் கிட்டத்தில் ஒரு புக் கொண்டு எழுதுறார், நான் பார்த்த பார்வையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய சிங்கள டிரான்ஸ்லேஷன் உடைய லான்ச் 2 நாளைக்கு முன்னால நடந்துச்சு, ரபியுல் அவ்வல் மாதத்திலே. அதுல அந்த நான் முஸ்லிம் ப்ரொஃபசர் சொல்றார், பல விடயங்களை செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முடிச்சது அது சரியான ஒரு விடயம் தான் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு கிறிஸ்டியன் வெர்ஜின், ஒரு கன்னி பெண்
எழுதின ஒரு கிதாப் முஹம்மத் the prophet of the hour. எங்களுக்கு ஆக தேவையான ஒரு ப்ராஃபட் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வர்ஜின் பெண்மணி எழுதுறா, அவ கெலன் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடிய பெண். அவ எழுதுறா 109வது பக்கத்துல, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட நடந்த நிக்காஹ் இருக்குது, இதுல எந்த தவறும் இல்ல. இது நான் முஸ்லிம்ஸ் எழுதக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ் என்று உலகம் ஏற்றுக்கொள்வதோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம். எங்களுக்கு தெரியும் மைக்கேல் எச் ஹார்ட், the 100 influential people, ஆக சிறந்த 100 மக்களை பத்தி எழுதக்கூடிய நேரத்தில் அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் புத்திகாரர்கள் என்று சொல்றாங்களோ அவர்களே சொல்றாங்க, நாங்க இவர் ஆக பெரிய சிறந்த மனிதன் என்பதாக நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா களிமா சொன்ன நானும் நீங்களும் தடமாற்றத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களா? அது பிழைதானே, யாரு செஞ்சாலும் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலும் அது வஹ்யை தவிர வேறொன்றுமே இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் திருமணம் நுபுவத்துக்கு முன்னால முதல் திருமணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 25 வயதுல 40 வயது ஒரு பெண்மணிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை முடிக்கிறாங்க. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் 65 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 50 வயது. 15 இயர்ஸ் கேப். தன்னுடைய முழு வாலிபத்தை ஒரு வுமனைசராக இருந்தா, பெண்களுக்கு பின்னால போகக்கூடிய ஒருவராக இருந்தா, தன்னுடைய வாலிபத்தை ஒரு 15 வயது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட கழிப்பாங்களா என்பதை யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால 2வது திருமணம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா 50+ ஒரு பெண்மணி. அவ மென்டலி ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஏன்? ஹஸ்பண்ட் வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்கள கன்சோல் பண்றதுக்காக வேண்டி அந்த பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிக்கிறாங்க. எனவே அதுவும் ஒரு விடோவாக தான் இருந்தாங்க. 3வதாக அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது அந்த காலம் மட்டுமல்ல, இந்த காலத்துல மெக்சிகோவை பாருங்க, மெசச்சூசெட்ஸ பாருங்க, யுஎஸ்ஏல 12 வயசுல 13 வயசுல 11 வயசுல திருமணங்கள் இப்பயும் உலகத்துல நடந்து கொண்டுதான் இருக்குது. 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆயிஷாவை கல்யாணம் பேச முன்னால அந்த காலத்துல இருந்த ஜுபைர் பின் முத்இம் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபியுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கல்யாணம் பேசுறாங்க. யாரா? அம்மா ஆயிஷா. ரசூலுல்லாஹ் பேசவே இல்ல, அதுக்கு முன்னாலே பேசுறாங்க. ஏன்? தட்ஸ் தி நார்ம் ஆன் தட் டைம். அந்த பழக்கம் இருந்துச்சு. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பல அந்த ஜுபைர் பின் முத்இமுக்கு கொடுக்கிறதுக்கு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்க்கு 2 முறை வஹீல காட்டப்பட்டுச்சு அம்மா ஆயிஷாவை. அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய வஹீயின் பிரகாரம் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு வுமனைசராக இருந்தா அந்த நேரத்தில் 4 கல்யாணங்களுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி தந்தான். ரசூலுல்லாஹ் முடிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 58ஆம் வயதுல தான் 58 வஃபாத்துக்கு 5 வருடங்களுக்கு முன்னாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விட முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வஹீயின் பிரகாரம் ஆஃப்டர் 58 இயர்ஸ். மார்க்கத்தில் அனுமதி இருந்துச்சு, சஹாபாக்கள் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் செய்யல. எனவே 58 வயது வரை காட்டியும் 4 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கவே இல்லை. எப்படி நாங்க சொல்லுவோம் வுமனைசர் என்பதாக? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிக்காஹை எடுத்து பார்த்தா ஒரு ஜூவுடைய மகள், ஒரு விரோதியுடைய மகள், விடோவுடைய ஒரு விடோவாக இருக்கக்கூடிய, இப்படி ஒவ்வொரு கட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையை கொடுத்தாங்க. ஒரே ஒரு வெர்ஜின் தான் அம்மா ஆயிஷா. அதுக்கு அல்லாஹ் வெச்ச ஹிக்மத், அல்லாஹ்வுடைய காரணம் என்ன? முழு உலகத்துக்கும் பெண்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், ஷரியத்தோட விஷயங்களை ரசூலுல்லாஹ் கிட்ட பிரைவசியில இருந்து படிச்சு முழு உம்மத்துக்கும் கியாமத் வரை காட்டும் இந்த மார்க்கத்தை நாங்க ஃபாலோ பண்ணணும். எனவே ஒரு பெண் இந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெண்ணாக இருக்கணும். அதுதான் சஹாபாக்களோட காலத்துல
அவர்களுக்கு மத்தியில சுத்தத்துடைய விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்தாலும் கடைசியாக அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, உங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ்வோட பிரைவசி இருந்துச்சு, இதுல ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க? அம்மா ஆயிஷா முழு மனித சமுதாயத்துக்கும் மார்க்கத்தை படிச்சு கொடுத்தாங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. ஏன் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட விஷயங்களை படிச்சாங்க. இந்த ரசூலுல்லாஹ் பார்த்து நாங்க கலிமா சொன்ன மக்களும் யோசிக்கிறோம், யாரா இருந்தாலும் சின்ன வயசுல முடிச்சிருக்க கூடாது. இல்ல இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 60+ வயசுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை 11 வயசு 12 வயசு திருமணம் முடிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகளுடைய ஹஸ்பண்ட் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஹஸ்பண்ட் வஃபாத் ஆகின நேரத்துல சின்ன புள்ள, அந்த நேரத்துல கல்யாணம் பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க. எனவே நாங்க ஹிஸ்டரிய தெரியாம நாங்களே ஒரு தடமாற்றத்தில் இருக்கிறோம். ஆனா குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனக்கிட்ட உங்களுக்கிட்ட வர வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் தான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத். அவர்களுடைய விஷயத்துல ஒரு அணு அளவு சந்தேகம் வந்தாலும் அது எங்களை குஃப்ருக்கு கொண்டு போகுமா என்ற ஒரு பெரிய ஒரு क्वेश्चन மார்க் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆக முக்கியமான ஒரு சுன்னத் அழகான பண்புகள். கியாமத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணுமா? எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய ஆக முக்கியமான தன்மை தான் ஹுஸ்னுல் ஹுலுக். ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொன்னாங்க, அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன், கியாமத்துடைய நாள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அழகான பண்புள்ளவர். எனவே அழகான பண்பு என்று வந்தா அது நாங்க முஸ்லிம்களுக்கும் காட்டணும், அதே மாதிரி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் காட்டதான் வேணும். அதுதான் ரசூலுல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் எங்களுக்கு படிச்சு தாராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. ரசூலுல்லாஹ் தொழுவிக்க பார்க்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்க கூடாது. கேட்டாங்க, ஏன்? எங்களுக்கு தெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷன் அல்ல, அது சொல்லி நீங்க தொழுவிக்க வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி முழு கேதரிங் கிட்ட கேக்குறாங்க, இந்த ஜனாசாட ஒரு நலவை செல்லுங்களே, ஒரு நலவை. யாருமே எலும்பல்ல. கஷ்டப்பட்டு ஒருத்தர் எலும்பி செல்றாரு. சில ஃபாரினர்ஸ் வந்த நேரத்தில் என்னைய செக்யூரிட்டியாக போட்டாங்க. நான் செக்யூரிட்டி அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த இரவேல இவர் எனக்கு உதவியா இருந்தார், அவ்வளவுதான். அதை விட ஒரு நலவு யாருமே சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை திரும்பி பார்த்து சொல்றாங்க, இன்ன அஸ்ஹாபக யதுன்னூன பிஅன்னக மின் அஹ்லின் நார் வ அன அஷ்ஹது பிஅன்னக மின் அஹ்லில் ஜன்னah. உங்களோட தோழர்கள் உங்களை நரகவாதி என்பதாக சாட்சி சொல்றாங்க, நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ் சத்தியமாக சாட்சி சொல்றேன், நீங்க சொர்க்கவாதி 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 என்பதாக. மக்களுடைய ஆயிரக்கணக்கான நலவுகள் காட்டப்படுவது. நானும் நீங்களும் பலகீனமானவங்க. கிண்டி 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 ஒரு கெடுதி எடுத்து நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி இப்படி சொல்லப்படுதாமே என்று அந்த ஒரு குறைய தூக்கி சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால 1000 குறைகள் வைக்கப்படுவது. ரசூலுல்லாஹ் கிண்டி 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 ஒரு நலவு எடுத்துட்டு சொல்றாங்க, இவர் சொர்க்கவாதி தான். இந்த தன்மை தான் எனக்கிட்டம் உங்களுக்கிட்டம் வரணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த தன்மை தான் எனக்கிட்டம் உங்களுக்கிட்டம் வரணும். இததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். எங்களுக்கு அநியாயம் செய்யலாம், ஆனா உபகாரம் நாங்க செய்யணுமே தவிர அநியாயத்துக்கு அநியாயமோ அநியாயத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மன்னிப்போட நாங்க அநியாயம் செஞ்சவங்களுக்கு உபகாரம் செய்யணும் என்பதுதான் எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னவாக இருக்குது. சரி சரி மன்னிச்சிட்டேன், இல்ல இல்ல நீங்க அநியாயம் செஞ்சீங்களா, நான் உங்களுக்கு உபகாரம் செய்வேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லா இப்னு ஸைத் பின் அதே மாதிரி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிகூன்களுடைய தலைவர், நரகத்தில் ஆக கீழே இருக்கக்கூடியவர், ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் ஆகப்பெரிய சோதனையாக இருந்தவர், வஃபாத் ஆகிறார். வசியத் செய்கிறார், ஏண்ட ஜனாஸாவை ரசூலுல்லாஹ் தான் தொழுவிக்கணும் என்பதாக. ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யார்ட ஜனாஸான்னு தெரியுமா? ஓ, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிகூன்களுடைய தலைவர். யால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ் இஸ்திக்ஃபார் 70 மர்ரா, நீங்க 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் மன்னிக்க மாட்டோம் என்பதா.
உமர் நான் 70 தாண்டி நான் இஸ்திக்ஃபார் செய்ய பார்க்கிறேன் என்பதாக சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறாங்க. குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, ஃபலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும். யா ரசூலுல்லாஹ் இப்படியா கொஞ்ச முனாஃபிகூன்களுக்கு நீங்க தொழுவிக்க கூடாது என்பதாக ஆயத் ஸ்பெசிபிக்கலி இறங்கிச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்ட உள்ளத்துல கெக்கும் இருந்துச்சு, எனக்கு அநியாயம் செஞ்சவன், அதுல சந்தேகம் இல்ல. மேலாடைய கமீஸ கழட்டிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கஃபனோட சேர்த்துடுங்க. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, இப்படி அநியாயம் செஞ்சவனுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி செய்றாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, வமா யுக்னி அன்ஹு கமீசி, ஏண்ட இந்த மேலாட நான் அவருக்கு கஃபனா கொடுக்கிறேன், அவருக்கு எந்த பிரயோசனமும் இல்ல. வலாகின்னி அர்ஜு ஐ யுஸ்லிம பிஹி அக்ஸர மின் அல்ஃபின் மின் பனி ஹஸ்ரஜ், நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், ஏண்ட குவாலிட்டிஸ பார்த்து பனு ஹஸ்ரஜ்ல உள்ள அந்த மக்கள் 1000க்கு மேல இஸ்லாத்துக்குள்ள வாரத நான் விரும்புகிறேன் என்பதாக சொன்னார். ஒரு முனாஃபிக், அது முனாஃபிகூன்களுடைய தலைவருடைய ஜனாசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குவாலிட்டிஸ காட்டுறாங்க. வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க, 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. நானும் நீங்களும் நடந்து கொள்றது உம்மக்கு வாப்பாக்கு சொல்றோம், ஜனாசாக்கு வரவாங்க, சகோதரர்களுக்கு சொல்லும், ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படித்து தார பாடம் இது இல்ல. அநியாயம் செஞ்சா அநியாயம் செய்யுங்க, இல்ல இல்ல. அநியாயம் செஞ்சா மன்னிங்க, இல்ல அது மட்டும் போதா. அநியாயம் செஞ்சா உபகாரம் செய்யுங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்துல ஒன்றாக இருக்கிறதாக இருந்தா இந்த மஹப்பத் எங்கட உள்ளத்துல வரணும், இந்த சுன்னாக்கள் எங்கட வாழ்க்கையில வரணும். அந்த ரசூலுல்லாஹை பத்தி அணு அளவு சந்தேகம் தெரியாதா கேட்டுக்கொள்வோம், சந்தேகம் ஒரு அணு அளவும் வராது. மக்கள் தெரியாம பேசலாம், ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்கள் என்ற அமைப்புல நானும் நீங்களும் இதனுடைய தெளிவை விளங்குறத அல்லாஹ் எங்களுக்கு வாஜிபாக வச்சிருக்கிறான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை